हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க குக் வித் தமிழினி இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல கேக் எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹெல்தியான கோதுமை மாவுல நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு இன்னைக்கு நம்ம கேக் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கப் சர்க்கரை நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததா அதே கப்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கறோம் இப்போ நம்ம புளிக்காத தயிர் எடுத்துக்கிறோம் சோடா உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு பேக்கிங் பவுடர் போடணும் பேக்கிங் பவுடர் கிடைக்காத பட்சத்தில் நமக்கு மளிகை கடையிலேயே ஈனோ கிடைக்குங்க நம்ம ஈனோ வாங்கி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அடுத்ததா இன்னொரு பாத்திரத்தை ரெடி பண்ணி கேக் செய்யறதுக்காக அதில் பட்டர் இல்லைன்னா கோதுமையிலேயே வர மாவு உள்ள ஆட் பண்ணி வச்சுக்கணுங்க வச்சுட்டு இப்போ நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை நம்ம அந்த இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க நம்ம கேக் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாத்திரம் எடுத்துக்கலாங்க இப்போ இது இன்ஸ்டன்ட் நான் ஓவனுக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் அடியில் மணல் போட்டு அதில் ஒரு திரவையை வச்சு நான் இப்போ உள்ள கேக்கை வச்சுருக்கேங்க ஒரு 45 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்ம ஊசியை விட்டு குத்தி பார்க்கும்போது நமக்கு அதில் மாவு எதுவும் ஒட்டாமல் இருக்கும்போது நமக்கு கேக் ரெடிங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை எடுக்கலாங்க எடுக்கும்போது நம்ம சூடாக இருக்கும்போதே எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் இந்த மாதிரி அடியில் பாதி கேக் ஒட்டிருங்க எனக்கு சொதப்பி கொஞ்சம் ஒட்டிருச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக்கை எடுத்துக்கலாங்க மற்றபடி கேக் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா இருந்ததுங்க எனக்கு நான் சூடோடு எடுக்கும்போது எனக்கு பாதி கேக் அடியிலேயே பாத்திரத்துலேயே ஒட்டிருச்சு நான் பண்ணின தப்பு சூடோடவே எடுத்ததுங்க நீங்கள் யாரும் சூடோடு எடுத்துறாதீங்க இப்போ நமக்கு சுவையான பஞ்சு போன்ற கோதுமை கேக்கு ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ